Hey guys, ஸோ கோடிங் டைரிக்கு வரவேற்கிறேன். மை கோடிங் டைரிக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, பன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரன் டைம், ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். நான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே அதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடியே நான் போட்ட வீடியோஸ் ஆக்சுவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒய் ஐ ஸ்விட்ச் டு பன், ஐ திங்க் அந்த டைட்டிலோட பேர். பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னா, ரீசெண்டாக இல்லை, ஆக்சுவலாக ஜூலை 8 கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு இந்த போஸ்ட் வந்து ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, பண்ண இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஜிக்குன்னு ஒரு லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜிக் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் தான். இந்த ஜிக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அதை. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஆள் ஜாரட் என்ன பண்ணார் அப்படின்னா, மொத்தத்தையும் ரஸ்ட்டில் ரீரைட் பண்ணுறதுக்காக பிளான் போட்டார். ஸோ இவ்வளோ நாள் இவங்க தனியாக இருந்தாங்க. ஆந்த்ராபிக் கூட எப்போ சேர்ந்தாங்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ ஆந்த்ராபிக் கூட அவங்க எப்படின்னா டிசம்பரில் சேர்ந்தாங்க. கரெக்டாக? ஸோ ஆந்த்ராபிக்னா உங்களுக்கு தெரியும், கிளாடோட கம்பெனி தான் ஆந்த்ராபிக். சாரி, ஆந்த்ராபிக் பேரண்ட் கம்பெனி. யா. ஓகே. எனிவே, ஸோ இது நமக்கு பெரிய இது இல்லை. கரெக்டாக? ஸோ ரஸ்ட் ரஸ்ட்டில் ரைட் பண்ணது அது டெவலப்பர்ஸ்க்கு அது பெரிய இதாக தெரியாது. பட் இது இந்த டெக் வேர்ல்டில் ஒரு பெரிய டாபிக். நிறைய பேர் என்னோட ஜிக்கோட கிரியேட்டர் ஜாரடை பயங்கரமாக திட்டிலாம் விட்டுருக்காரு. திட்டலை, ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்காரு, அப்படி நிறைய பிரச்சனைகள் போச்சு. ஸோ இங்கே இதில் ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே அழகாக அவர் போட்டிருப்பாரு, பன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோ டு ஜிக். யா, ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக கோவில் இருந்துச்சு பன்னு. தென் ஜிக்கு மாறிச்சு. தென் ஐ ரோட் மை ஃபர்ஸ்ட் ஜிக். அப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படி கிட்ட வந்தீங்க அப்படின்னா பன்னோட ஸ்கோப் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வரும்போது Node.js அப்படி கைண்டாக ரீப்ளேஸ், Node.jsக்கு ஒரு ட்ராப் இன் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்தாங்க. ஏன்னா இதில் தென் ஆக்சுவலாக ரிப்ளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறையவே ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பில்ட் இன் TypeScript சப்போர்ட்டு, தென் நான் சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்பைலர், HTML நீங்கள் பண்ணுவீங்க, அதுவே ஒரு டெஸ்ட் ரன்னராக இருக்கும், ஒரு பேக்கேஜ் மேனேஜராக இருக்கும். தென் வெப் சாக்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய ஃபியூச்சர்ஸ் வச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? தென் அவங்க நிறைய இது புதுசாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, 22 மில்லியன் டவுன்லோட்ஸ், மந்த்லி டவுன்லோட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் பன் ஒரு பாப்புலரான சாய்ஸ். நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாட் கோடு, ஓப்பன் கோடு, இவங்க எல்லாருமே பன்னு தான் அவங்களோட ரன் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டைப்ஸ்கிரிப்டை பியூர் நோடு டைப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறதை விட பன் யூஸ் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ கிளாட் அப்படி தான் மாறினாங்க. ஓகே. ஸோ தென் அதே மாதிரி வேர்சல், ரயில்வே எல்லாரும் அவங்களுக்கு பன்னை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட வேர்சலில் நான் என்னோட ப்ராஜெக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணாலே பன் தான் யூஸ் பண்ணுறேன். வேர்சல் டாப் நாச் சப்போர்ட். அதே மாதிரி கிளவுட் ஃப்ளவர் ஒர்க்கர்ஸ் பன் செமையான சப்போர்ட். நம்ம ஹார்னும் வச்சு பில்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ தென் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க இங்கே. தென் இப்போ நிறைய அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க, ஏன் C++-ஐ நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரஸ்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னு இங்கே ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தென் ப்ளஸ் இதில் ஒரு பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த கோட் ஆக்சுவலாக ரைட் பண்ணது ஃபேபிள் 5. ஓகேவா? ஏன்னா இவங்க ஆந்த்ரபிக்குள்ளே சேர்ந்த உடனே மொத்தமாக ஏஐ தான் இந்த மொத்த இதையுமே ரைட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நிறைய த்ரெட்ஸை இன்னும் அவுட் ஆக்சுவலாக வச்சு மொத்தமாக ரைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் ரஸ்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா டபுள் ஃப்ரீ, ஃபர்கட்டட் ஃப்ரீ, சாரி, நிறைய பேர் ஆக்சுவலாக நிறைய கம்பைலர்ஸ் எல்லாமே ரஸ்ட்லேயே இப்போ ரீரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி. தென் கமெண்ட்ஸ் இல்லாமல் பன்னோட டோட்டல் லைன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி கீழே வந்தீங்கன்னா a year of zero user-facing impact and realizing realistic option you should consider. So, enforcing through code style to fix stability issues was our bet. ஓகே. ஸோ ரஸ்ட்டை ஆட் பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரஸ்ட்டை உயர்த்தி பேசிட்டு ஜிக்கை ஏதாவது சொல்லும்போது தான் ஜிக்கோட கிரியேட்டர் பயங்கரமாக கோவம் ஆகி, ஜாரட் ஒரு நூபு, நாங்கள் எங்களோட கம்பெனியில் நாங்கள் ஜிக் எழுதும்போது இவரை எக்ஸாம்பிள் வச்சு தான் எழுதுவோம், அதாவது இவரை மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருப்பாரு.
அதெல்லாம் பெருசாக நடந்துச்சு. ஸோ எனிவே இப்போ வந்து அப்படி இங்கே வந்துடுச்சு ஓகே நான் இங்கே வந்துச்சா அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா கிளாடு தான் வந்து ரீரைட் பண்ணிச்சு மொத்த பண்ணையுமே. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 1 வீக்கில் மொத்தமாக ரீரைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க எவ்வளோ ஏஜென்ட்ஸ் வந்து இவ்வளோ டைமில் வந்து ரன் பண்ணிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய பன் போட்டிருந்தாங்க, பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வேணும்னா கேளுங்க. ஆக்சுவலாக இந்த ஆம், நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பீப்புள்ஸ் ஆக்சுவலி டுட்டோரியல்ஸ் வந்துட்டு லைக் பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வியூவும் போகாது. பீப்புள் வந்து ஆக்சுவலாக ஏஐட்ட இந்த லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்காங்க ஆக்சுவலாக. கரெக்டாக? ஸோ நான் வந்து ஆம், இந்த மாதிரிப்பட்ட மினி சீரீஸை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் ஐ கேன் டாக் அபவுட் டாபிக்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து அதை பற்றி பேசிட்டு, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஐ மீன் ஏதோ ஒருத்தன் உங்களுக்கு வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒருத்தன் ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்டான டாபிக் எடுத்து புலம்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு இந்த இந்த மாதிரிப்பட்ட கான்டென்ட்ஸை வந்துட்டு போட்டுட்டு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலான் இருக்கேன். ஸோ இது ஒரு வேளை ஓகே இந்த மாதிரி மாதன் கௌரி மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே தான். ஸோ பீப்புள் கேன் ஸ்டில் லவ் இட், ரைட்? ஓகே. ஸோ எனிவே எப்படி நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னா ஓகே. ஸோ கிளாட் வந்துட்டு எப்படிலாம் ரைட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எங்கே போட்டிருப்பாங்க அவங்க. தென் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படி மாற்றினாங்களாம். ஸோ எப்படி வந்துட்டு என்ன சொல்கிறது, கிளாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. கரண்ட்டாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா bun and Rust using about 50 dynamic workflows in Cloud Code and continuously over 11 days கண்டினியூஸாக ஒர்க் ஃப்ளோஸை ரன் பண்ணி வந்துட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணிச்சது. போர்ட்டிங் கைடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது அவங்க என்ன ஜிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, தென் ரஸ்ட் பேட்டர்ன்ஸ்க்கு அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கிளாட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணியிருக்கு. ஸோ தென் வந்து எவ்ரி டாட் ஜிக் ஃபைலுக்கும் டாட் ஆர்எஸ் ஃபைலாக மாற்றுறதுக்கான போர்ட்டிங் டாட் எம்டி ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? தென் லைஃப் டைம்ஸ் டாட் டிஎஸ்பி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபைல்ஸை ஃபஸ்ட் அது வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கு. தென் கம்பைலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் கமெண்ட்ஸ் சப் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 11 days வந்து கண்டினியூஸாக கிளாட் ரன் ஆகி மொத்தமாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. தென் ஒரு பிஆர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 1 million லைன்ஸ் பிஆர் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. தென் இதை வந்து உட்காந்து இப்போ ரிவ்யூ பண்ணணும். ஸோ ரிவ்யூ பண்ணும்போது தென் அதே மாதிரி அவங்க ஏஐ வச்சு திரும்ப அதை ரிவ்யூ பண்ணி மொத்தமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிவ்யூக்குமே வந்துட்டு ஆஸ்க் கிளாட் தான் ஆக்சுவலாக கிளாடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸஸுமே வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதான் வரிசையாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டிங் டாட் எம்டி கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரையல் ரன். ஸோ கிளாடுகிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு சும்மா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் பண்ணி போர்ட்டிங் டாட் எம்டி அது எல்லாமே பண்ணியிருக்கு. தென் அந்த மாதிரி வரிசையாக வந்து அவன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நீங்கள் இதை படிக்கலாம் ஆக்சுவலாக, படிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஸோ தென் பேரலைசிங் ஒர்க்கர்ஸ். ஸோ கிளாட் வந்துட்டு 1300 லைன்ஸ் ஒரு மினிட்டுக்கு 1300 லைன் ஸ்பீடில் வந்து கிளாட் வந்து கோட் எழுதியிருக்கு. ஓகேவா? அப்படி எழுதி ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லுவது, விசுவலைசேஷன். அவன் வந்து எப்படி டெஸ்ட் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எப்படி பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக குறிப்பிட்டு 11 டேஸுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அப்படி அங்கே போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்மோக் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. தென் லாஸ்ட்டில் இந்த கட்டத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க ரஸ்ட்டில் வந்து பன் பெட்டராக இருக்குது. ஆனால் இது வந்து யாருக்கும் தெரியாமையே வந்து இதை வந்து போர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு பார்க்கல. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மேஜர் ரீரைட் இன் ஹிஸ்ட்ரி. கரெக்டாக மொத்தமாக வந்து ஒரு 11 டேஸில் மொத்தத்தையும் மாற்றிருக்கானுங்கன்னா பெரிய ஆளுங்க தான். ஐ மீன் ஸ்டில் கிளாட் ஃபேபிளுக்கு தான் எல்லாமே போகணும். பட் ஸ்டில் அந்த ஏஐ வந்து ப்ராப்பராக மாற்றி அந்த கைடு கொடுத்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தென் இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரியும் பில்டு வந்து எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட இது சைஸு ப்ளஸ் எல்லாமே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். ஸோ நல்லா குறைஞ்சிருக்கா சைஸு. ஸோ அதே மாதிரி
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் எவ்வளோ சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி போடும்போது தான் ஜிக்கோட இதுக்கு என்ன வரும், கோவம் வருமா வராதா, அந்த மாதிரி அவன் கோவப்பட்டு பயன் தீட்டிட்டாப்புல. ஸோ தென் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாஸ்டராக இருக்குது, 10% ஃபாஸ்டர் ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி நிறைய யா கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஏன்னா வந்து ஸ்டில் ஜிக்கை விட ரஸ்ட் வந்துட்டு ஒரு பெட்டர் லாங்குவேஜ் தான். பட் நம்ம ஜிக்கையுமே இது குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ நாள் அவ்வளோ மேஜர் புஷ்பேக் கொடுத்தது ஜிக் தான். ஸோ அதான் நான் ஜிக்கோட கிரியேட்டர் சொல்கிறதும் அதான், ரைட் பண்ண தெரியாமல் ரைட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஹாப்பி. இனி வந்து ஸ்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ், ஸோ ஒன் இன்ஜினியர் வந்துட்டு ஒரு வருஷத்தில் பண்ணுறதை இவங்க 11 டேஸில் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இருக்காங்க. பட் ஸ்டில் பக்ஸ் எல்லாம் இனி வரும் கண்டிப்பாக. இப்போதைக்கு வந்த மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன். பட் அந்த அந்த பிஆர் நான் இன்னும் செக் பண்ணல ப்ராப்பராக. பட் வரும். அவங்க வந்து ரியலி ஹாப்பி ஆனால் இப்போ ரஸ்ட்டில் மாற்றுனதுனால. எனிவே ஸ்டில் இந்த மாதிரிப்பட்ட டெக் நியூஸ்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் வந்து முடிச்ச அளவுக்கு எனக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் தெரியும் போது நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன், அன்எடிட்டட், ஜஸ்ட் என்னோட நார்மல் டாக். யா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பை பை.